இன்று நடைபெறும் போட்டியில் ஓஜி டீமும் இத்ரோ டீமும் மோதுகின்றனர். இத்ரோ டீம் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. இத்ரோ டீமின் மட்டை வீச்சாளராக ரஃபேல் ராஜ்குமார் இரு வலதுகை மட்டை வீச்சாளர்கள் களத்தில் இறங்கியுள்ளனர். ரஃபேல் இது ஒரு அதிரடி பேட்ஸ்மேன், அதிரடி மட்டை வீச்சாளர், வலதுகை மட்டை வீச்சாளர். ராஜ்குமாரும் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர், இவரும் ஒரு அதிரடியாக விளையாடக்கூடிய மட்டை வீச்சாளர். ஓஜி டீம் என்ன ஓஜி மார்வல் அணியினர் பந்து வீச தயாராக உள்ளனர். இத்ரோ டீமின் மட்டை வீச்சாளர்கள் அடித்தாட தயாராக உள்ளனர். முதல் பந்தை எதிர்கொள்கிறார் ரஃபேல். இவர் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர், இத்ரோ அணியின் அதிரடி மட்டை வீச்சாளர். முதல் பந்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார் ரஃபேல், வலதுகை மட்டை வீச்சாளர். ஓஜி அணியினர் முதல் பந்தை வீச வருகிறார்கள். இத்ரோ அணியின் முதல் பந்தை எதிர்கொள்ளார் ரஃபேல். முதல் பந்திலே 4 ரன்களை அடித்துள்ளார் ரஃபேல். அதிரடியாக தனது ஆட்டத்தை துவக்கியுள்ளார். இத்ரோ டீமின் அதிரடி மட்டை வீச்சாளர் ரஃபேல் அவர்கள் தனது முதல் பந்திலேயே 4 ரன்களை அடித்துள்ளார். அதிரடி ஆட்டத்தை துவக்கியுள்ளார் இத்ரோ அணியின் மட்டை வீச்சாளர் ரஃபேல் அவர்கள். அருமையாக அடித்தாடிய பந்து 4 ரன்களாக மாறியுள்ளது. இத்ரோ அணியினர் 4 ரன்களை பெற்றுள்ளனர். ரஃபேல் வலதுகை மட்டை வீச்சாளர் தனது 2வது பந்தை எதிர்கொள்கிறார். அருமையாக ஆடியப்பட்டு ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளனர். வேறு என்ன பேர் வந்து அந்த கிரிக்கெட் டீம் பேர் ஓஜி மார்வல் அணியினர் அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளனர். ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. 2 பந்துகள் வீசப்பட்ட நிலையில் இத்ரோ அணியினர் 4 ரன்களை எடுத்துள்ளனர். ரஃபேல் 4 ரன்களை எடுத்துள்ளார். பந்தை எதிர்கொண்ட நிலையில் அதிரடியாக ஆடிய பந்து 4 ரன்களை அடித்துள்ளார் ரஃபேல் அவர்கள் அதிரடியாக ஆடிக்கொண்டிருக்கிறார். தனது 3வது பந்தை எதிர்கொண்ட நிலையில் 4 ரன்களை அடித்துள்ளார். 3வது பந்தில் முதல் ஓவரில் 3வது பந்தில் 4 ரன்களை அடித்துள்ளார். இவர் இதுவரைக்கும் எடுத்த ரன்கள் 8 ரன்கள். 3 பந்துகளில் 8 ரன்களை எடுத்துள்ளார் ரஃபேல். மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. இத்ரோ அணியினர் மிகவும் சிறப்பாக மட்டை வீச்சில் அருமையாக வீசப்பட்ட பந்து, மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. ஒவ்வொருத்தர் மூலம் ரன்களை எடுத்துள்ளனர்.
இத்ரோ அணியினர் 9 ரன்களை எடுத்துள்ளனர். இது ரஃபேல் வலதுகை மட்ட வீச்சாளர். அதிரடியாக ஆடிய மட்டை வீச்சாளர் ராஜ்குமார் தனது 4 ரன்களை அடித்துள்ளார். ராஜ்குமார், அவர் பேர் ராஜ்குமார் தானே. ராஜ்குமார் வலதுகை மட்ட வீச்சாளர் தனது முதல் ஓவரில் முதல் பந்து எதிர்கொண்ட நிலையில் 4 ரன்களை அடித்துள்ளார். முதல் ஓவர் பந்திலேயே அதிரடி ஆட்டத்தை துவக்கியுள்ளார். இத்ரோ அணியின் வலதுகை மட்ட வீச்சாளர் முதல் ஓவர் முடிவெற்ற நிலையில் எத்தனை ரன்? 13 ரன்கள். விக்கெட் எதுவும் விழவில்லை. ஒரு எக்ஸ்ட்ரா. ராஜ்குமார் அவர்கள் மூன்றாவது ஓவரில் முதல் பந்தை எதிர்கொண்டு முதல் பந்திலேயே 4 ரன்களை அடித்துள்ளார். இத்ரோ டீமின் மட்டை வீச்சாளர் ராஜ்குமார் அவர்கள். இவர் எடுத்திருக்கக்கூடிய ரன்கள் 8 தானே. 8 ரன்களை எடுத்துள்ளார். 2 பந்துகளை சந்தித்துள்ளார். இத்ரோ அணியினர் 3வது ஓவரின் முதல் பந்தை அதிரடியாக அடித்துள்ளார் வலதுகை மட்டை வீச்சாளர் ராஜ்குமார் அவர்கள். இவரோட அதிரடி மட்டை வீச்சாளர் 2வது பந்தை எதிர்கொண்டுள்ளார். 1 ரன்களை எடுத்துள்ளார் ராஜ்குமார் அவர்கள். இவர் 3 பந்துகளை எதிர்கொண்டு 9 ரன்களை அடித்துள்ளார் ராஜ்குமார் அவர்கள். இவர் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர். இத்ரோ அணியின் அதிரடி மட்டை வீச்சாளர். 3வது ஓவரின் 3வது பந்தை எதிர்கொள்கிறார் இத்ரோ அணியின் வலதுகை மட்டை வீச்சாளர் ரஃபேல் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து. ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளனர். அந்த அணி பேர் என்ன பேர்? ஓஜி அணியினர். அதே போல் ஓஜி அணியினர் அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளனர். ரஃபேல் எதிர்கொள்கிறார்கள் 4வது பந்தை. அருமையாக அடித்தாடிய பந்து 4 ரன்கள் மாறுமா? 4 ரன்களை எடுத்து கடந்துள்ளது. இத்ரோ டீமின் வலதுகை மட்டை வீச்சாளர் ரஃபேல் தனது 3வது ஓவரின் 4வது பந்தை எதிர்கொண்டு 4 ரன்களை அடித்துள்ளார். இவர் எடுத்திருக்க ரன்கள் 28 ரன்களை அடித்துள்ளார். எத்தனை பந்து? 13 பந்து எதிர்கொண்டு 28 ரன்களை கடந்துள்ளார் ரஃபேல். இத்ரோ அணியின் வலதுகை மட்டை வீச்சாளர் மிகவும் திறமையாக தனது ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதிரடியின் மூலம் தனது அணிக்காக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார் ரஃபேல் அவர்கள். ஓஜி அணியினர் அருமையான வீசப்பட்ட பந்து. ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. 3வது ஓவரின் கடைசி பந்தை வீச வருகின்றனர் ஓஜி அணியினர். இத்ரோ டீமின் மட்டை வீச்சாளர்கள் மிகவும் திறமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அருமையாக அடித்தாடிய பந்து 6 ரன்களை மாறுமா? 4 ரன்கள். 4 ரன்களாக மாறியுள்ளது. 3 ஓவர் முடிப்பட்ட நிலையில் ரன்கள் 47. இத்ரோ அணியினர் 47 ரன்களை எடுத்துள்ளனர். அதிரடியாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இத்ரோ அணியின் வலதுகை மட்டை வீச்சாளர்கள். இருவருமே அதிரடியாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ராஜ்குமார் அவர்கள் 9 ரன்களும் ரஃபேல் வந்து அதான் ரஃபேல் அவர்கள் 15 பந்துகளில் 32 ரன்களையும் ராஜ்குமார் அவர்கள் 9 ரன்களை 3 பந்துகளிலும் அடித்தாடியுள்ளனர். இத்ரோ டீமுக்காக தனது திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ராஜ்குமார் அவர்களும் ரஃபேல் அவர்களும். இத்ரோ அணியினர் முதல் விக்கெட்டை இழந்துள்ளனர். முதல் விக்கெட்டை இழந்தவர் ராஜ்குமார் அவர்கள்.
கேட்ச் அவுட்டாக மாறியுள்ளது. எத்திர டீமினர் முதல் விக்கெட்டை இழந்துள்ளனர் 4வது ஓவர்களில். அதிரடியாக விளையாடி கொண்டிருந்த ரஃபேல் அவர்கள் தனது விக்கெட்டை கேட்சின் மூலம் இழந்துள்ளார். இத்திர டீமின் அதிரடி மட்டை வீச்சாளர் ரஃபேல் தனது விக்கெட்டை இழந்துள்ளார். இவர் எடுத்துக்கிட்ட ரன்கள் 36 ரன்கள். 14 பாலில் 36 ரன்கள் எடுத்த நிலையில் தனது விக்கெட்டை இழந்துள்ளார் ரஃபேல் அவர்கள். அதிரடியாக விளையாடி கொண்டிருந்த ரஃபேல் அடுத்ததாக களம் இறங்கியிருப்பவர் இத்ரோ அணியின் மட்டை வீச்சாளர் பால்நவீன் அவர்கள். இவரும் அதிரடியாக விளையாடக்கூடியவர். இத்ரோ அணியின் சிறந்த மட்டை வீச்சாளர் பால்நவீன் அவர்கள் களத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார். இத்ரோ அணிக்காக தனது திறமையை வெளிப்படுத்த வந்து கொண்டிருக்கிறார் இத்ரோ அணியின் வலதுகை மட்டை வீச்சாளர் பால்நவீன் அவர்கள். எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கியா? இப்போ 4வது ஓவர் போயிட்டுருக்கு. லாஸ்ட் பால் ஒரு 4 ஓவர் வீசப்பட்ட நிலையில் 2 விக்கெட்டுகளை எடுத்துள்ளனர் ஓஜி அணியினர். இந்த ஓவரிலேயே 2 விக்கெட்டும் இந்த ஓவர் தான் கொடுத்துருக்கு. 2 ஓவரில் இந்த ஓவர்லேயே 2 விக்கெட்டை எடுத்துள்ளனர் ஓஜி அணியினர். 4வது ஓவரா 5வது ஓவரா? 4வது ஓவர் முடிய போகுது. 5வது ஓவர். அது 5வது ஓவர் முடிய போகுது. சாரி 3வது ஓவர் முடிய போகுது. அப்படியா? அதிரடியாக ஆடிய பந்து 1 ரன்களை மட்டுமே எடுக்க முடியும் என்று பார்க்கிறேன். 1 ரன்களை மட்டுமே எடுத்துள்ளார் பால்நவீன் அவர்கள். ஒரு வலது மட்டை வீச்சாளர் முதல் பந்திலேயே 1 ரன்களை எடுத்துள்ளார். எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு? 4 ஓவர் முடியப்பட்ட நிலையில் 2 விக்கெட்டுகளை இழந்து எத்தனை ரன்னியா? 61 ரன்களை எடுத்துள்ளனர் இத்ரோ அணியினர். 2 விக்கெட்டுகளை எடுத்து 61 ரன்களை எடுத்துள்ளனர். 4 ஓவர்கள் முடிப்பட்ட நிலையில் இத்ரோ டீமுக்காக 3வது விக்கெட்டாக களம் இறங்கியிருப்பவர் பால்நவீன் அவர்கள். அதிரடியாக ஆடப்பட்ட பந்து 4 ரன்களை எடுத்துள்ளார் பால்நவீன் அவர்கள். அருமையாக அடித்தாடுகிறார் பால்நவீன் அவர்கள். 5வது ஓவர் முதல் பந்தில் இல்லை 5 ஓவரோட 6வது பந்து 6வது ஓவரா ஓவர் 5வது ஓவரில் முதல் பந்தில் அதிரடியாக ஆடி 4 ரன்களை எடுத்துள்ளார் பால்நவீன் அவர்கள். தனது அணிக்காக ரன்களை எடுத்துள்ளார் பால்நவீன் அவர்கள். மிகவும் திறமையாக விளையாடக்கூடிய மட்டை வீச்சாளர் பால்நவீன் அவர்கள். இவர் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர். ஐந்தாவது ஓவரில் 2வது பந்தை வீசுகிறார்கள் ஓஜி அணியினர். அருமையாக அடித்தாடிய பந்து ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து மிகவும் அருமையாக தடுத்தாடினார் பால்நவீன் அவர்கள். ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. 5வது ஓவரில் 3வது பந்தை எதிர்கொள்கிறார் பால்நவீன் அவர்கள். இத்ரோ டீமின் வலதுகை மட்டை வீச்சாளர். ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. அருமையாக வீசப்பட்ட பந்து. ஓஜி அணியினர் விக்கெட்டுக்காக எடுக்கப்படவில்லை. ஓவரில் 3 பந்துகள் வீசப்பட்ட நிலையில் 4 ரன்களை எடுத்துள்ளார் பால்நவீன் அவர்கள். இது ஒரு அகலப்பந்து என அறிவிக்கப்படுகிறது. இத்ரோ அணிக்காக திறமையாக விளையாடி கொண்டிருக்கிறார் பால்நவீன் அவர்கள். இவர் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர். மிகவும் திறமையாக விளையாடக்கூடியவர்.
இது ஒரு அகலப்பந்து என அம்பையரால் அறிவிக்கப்படுகிறது. பால் நவீன் அவர்கள் மிகவும் திறமையாக விளையாடி கொண்டிருக்கிறார் தனது அணிக்காக. இதுவும் ஒரு அகலப்பந்து என அறிவிக்கப்படுகிறது அம்பையரால். 4 ரன்னுண்ணா. எத்தனை அகலப்பந்தின் மூலம் எக்ஸ்ட்ரா 4 ரன்கள் கிடைத்துள்ளன. இந்த பந்தில் 5 ரன்கள் எக்ஸ்ட்ரா ரன்கள் கிடைத்துள்ளது இத்திரு அணியினர். அகலப்பந்தில் எக்ஸ்ட்ரா இத்திரு டீம் 17 ரன்களை எடுத்துள்ளது. எதிரணியின் ஓஜி அணியினர் 17 ரன்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துள்ளனர். மிகவும் அதிரடியாக ஆடிய பந்து ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. அருமையாக ஃபீல்டிங்கை செய்துள்ளனர் ஓஜி அணியினர். இத்திரு டீமுக்காக களத்தில் நின்று கொண்டிருப்பவர் பால் நவீன் அவர்கள், வலதுகை மட்டை வீச்சாளர். மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. பால் நவீன் அவர்கள் மிகவும் திறமையாக விளையாடக்கூடிய வலதுகை மட்டை வீச்சாளர். அருமையாக அடித்த பந்து, ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. ஓவர் முடிஞ்சு எத்தனை ஓவர்? 6வது ஓவரா? முடிஞ்சிருக்கான். 5 ஓவர் முடிப்பட்ட நிலையில் இத்திரு அணியினர் 2 விக்கெட்டுகளை இழந்து 72 ரன்களை எடுத்துள்ளனர். அதான் 7வது ஓவரில் முதல் பந்தை எதிர்கொள்கிறார் பால் நவீன் அவர்கள். 6 ஓவர் முடிவிட்ட நிலையில் எத்தனை ரன்னு? 72 தானே? 6 ஓவர் முடிவெட்ட நிலையில் 74 ரன்கள், 2 விக்கெட்டை இழந்துள்ளது. இத்திரு அணியினர் தனது 7வது முதல் பந்தை அடித்தடினால் 4 ரன்களாக மாறுமா? இல்லை, 4 ரன்கள் என அறிவிக்கப்படுகிறது. 4 ரன்களை எடுத்துள்ளார். 7வது ஓவரின் முதல் பந்தை 4 ரன்களுக்கு அடித்துள்ளார் பால் நவீன் அவர்கள். இத்திரு அணியிற்காக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார் பால் நவீன் அவர்கள். இவர் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர். மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார் பால் நவீன் அவர்கள். இதுவரை இவர் சந்தித்த பந்து எத்தனை? 9 பந்துகளில் 10 ரன்களை எடுத்துள்ளார் பால் நவீன் அவர்கள். இதில் 2 பந்துகளில் 4 ரன்கள் எடுத்துள்ளார். ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. 7வது ஓவரின் முதல் பந்தில் 4 ரன்களை அடித்துள்ளார். 2வது பந்தை ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. 0 ரன்னாக அறிவிக்கப்படுகிறது. 7வது ஓவரின் 3வது பந்தை வீசுகிறார் ஓஜி அணியினர். அதை எதிர்கொள்கிறார் பால் நவீன் அவர்கள். இத்திரு டீம் அருமையாக அடித்தாடிய பந்து, 1 ரன்கள் மட்டுமே எடுக்கிறார் பால் நவீன் அவர்கள். 1 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். இத்திரு அணிக்காக மிகவும் திறமையாக விளையாடி கொண்டிருக்கிறார் பால் நவீன் அவர்கள். இவர் வலதுகை மட்டை வீச்சாளர். அருமையாக பந்து வீசினார் ஓஜி அணியினர். இத்திரு அணியினர் 1 ரன்களை எடுத்துள்ளனர். 80-2 அண்ணா, இன்னும் முடியட்டும், ஓவர் முடியட்டும் சொல்லிக்கலாம். எத்தனை பந்து? 2 பந்து இருக்காங்க.
இத்திரு அணிக்காக திறமையாக விளையாடி கொண்டிருக்கிறார் பால்நாயகனுக்கு அதிரடியாக ஆடிய பந்து ஒரு ரன்கள் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளது. 7வது ஓவரின் கடைசி பந்தை வீச வருகிறார்கள் ஓஜே அணியினர். இத்திரு டீமுக்காக திறமையாக விளையாடி கொண்டிருக்கிறார் பால்நாயகர்கள். இவர் ஒரு வலது கைமட்ட வீச்சாளர். ஒரு ரன்களை எடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். 7 ஓவர்கள் முடிவுபட்ட நிலையில் 81 ரன்கள் 2 விக்கெட் இழப்புக்கு இத்திரு அணியினர் தனது 3வது விக்கெட்டை இழந்துள்ளது. 3வது விக்கெட்டை பறிகொடுத்தவர் பால்நாயகனவர்கள். இத்திரு அணியின் வலது கைமட்ட வீச்சாளர். எத்தனாவது ஓவர் தொடக்கத்தில்? 8வது ஓவர். எத்தனாவது பந்து? 8வது ஓவரில் 4வது பந்தை எதிர்கொண்டு கேட்ச் மூலம் அவுட்டாகி வெளியே சென்று கொண்டிருக்கிறார் பால்நாயகனவர்கள். இத்திரு அணியின் வலது கைமட்ட வீச்சாளர். இவர் எடுத்த மொத்த ரன்கள் 15 ரன்கள். 16 பாலில் 16 ரன்களை எடுத்து வெளியே சென்று கொண்டிருக்கிறார் இத்திரு அணியின் வலது கைமட்ட வீச்சாளர் பால்நாயகனவர்கள். தனது 3வது விக்கெட்டை இழந்துள்ளது. அடுத்ததாக களம் இறங்கியிருப்பவர் அவர் பேர் பேர் மரளி அப்டேட் ஆகலையா? இத்திரு அணியினர் 10வது ஓவரின் முதல் பந்தை எதிர்கொள்கிறார் இத்திரு அணியின் வலது கைமட்ட வீச்சாளர் மூர்த்தி அவர்கள். மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து. ஓஜி அணியினர் மிகவும் திறமையாக ஃபீல்டிங்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓஜி அணியினர் 4 விக்கெட்டுகளை எடுத்துள்ளனர். இத்திரு அணியினர் 4 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர். 10வது ஓவரின் 2வது பந்தை அதிரடியாக ஆடிக்கொண்டிருக்கிறார். 4 ரன்களாக மாறியுள்ளது. இத்திரு அணியின் வலது கைமட்டை வீச்சாளர் மூர்த்தி அவர்கள் 10வது ஓவரின் 2வது பந்தில் 4 ரன்களை அடித்துள்ளார். இத்திரு அணியினர் 100 ரன்களை எடுத்துட்டாங்க. இத்திரு அணியினர் 99 ரன்களை எடுத்துள்ளனர். 4 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர். 100 ரன்கள் எட்டுப்பட வேண்டிய 1 ரன்களை மீதியுள்ள நிலையில் 99 ரன்களை எடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். இத்திரு அணியின் வலது கைமட்ட வீச்சாளர் சிங்காரவேலன் மற்றும் மூர்த்தி அவர்கள் இத்திரு அணிக்காக திறமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இத்திரு அணிக்காக விளையாடி கொண்டிருப்பவர்கள் மூர்த்தி அவர்களும் சிங்காரவேலன் அவர்களும். சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றனர் இத்திரு அணியினர். அருமையாக அடித்தாட பந்து 1 ரன்கள் மட்டுமே எடுக்கப்படும். 1 ரன்கள் மட்டுமே கொடுத்துள்ளனர் ஓஜே அணியினர். இத்திரு அணியினர் 100 ரன்களை எட்டியுள்ளனர் 10வது ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு. அடித்தாளி நிலைத்தார் சிங்காரவேலன். பந்து அவரை ஏமாற்றி விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. இத்திரு அணியின் வலது கைமட்ட வீச்சாளர் சிங்காரவேலன் அருமையாக அடித்தாடிய பந்து 4 ரன்களை மாறுமா? 4 ரன்களாக மாறியுள்ளது. இத்திரு அணியின் மட்ட வீச்சாளர் சிங்காரவேலன் அருமையாக தடித்தாடி 4 ரன்களை அடித்தாடியுள்ளார் இத்திரு அணிக்காக திறமையாக விளையாடி கொண்டிருக்கிறார் சிங்காரவேலன் வலது கை மட்ட வீச்சாளர். இத்திரு அணியினர் 104 ரன்களை எடுத்துள்ளனர் 4 விக்கெட் இழப்பிற்கு. மிகவும் அடித்தாடிய பந்து ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளனர்
ஓஜி அணியினர். 10வது ஓவர் முடிவில் 104 ரன்களை எடுத்துள்ளனர் இத்ரோ அணியினர். 4 விக்கெட்டுக்கு இழப்பிற்கு களத்தில் விளையாடி கொண்டிருப்பவர்கள் இத்ரோ அணியின் வலதுகை மட்ட வீச்சாளர்கள் சிங்காரவேலன் மற்றும் மூர்த்தி அவர்கள் மிகவும் திறமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இத்ரோ அணியின் வலதுகை மட்ட வீச்சாளர் அவர்கள் மூர்த்தி அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 11 ஓவரின் முதல் பந்தை எதிர்கொள்கிறார். ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. களத்தில் விளையாடி கொண்டிருப்பவர் இத்ரோ அணியின் வலதுகை மட்ட வீச்சாளர்கள் மூர்த்தி மற்றும் சிங்காரவேலன். அருமையாக வீசப்பட்ட பந்து. ரன் எதுவும் எடுக்கவில்லை. 16 ஓவரில் 2 பட்டு வீசப்பட்ட நிலையில் ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. மிதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றனர் இத்ரோ அணியின் வலதுகை மட்ட வீச்சாளர்கள். அதிரடியாக அடுத்த பந்து 4 ரன்களை மாறுமா? அருமையாக ஃபீல்டிங் செய்த பந்து 1 ரன்கள் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளது. மிகவும் அதிரடியாக அடித்த பந்து 1 ரன்கள் மட்டுமே கொடுத்துள்ளனர் ஓஜி அணியினர். அருமையாக அடித்தாடிய பந்து ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. இத்ரோ அணிக்காக களத்தில் விளையாடி கொண்டிருப்பவர் சிங்காரவேலன். இவர் ஒரு வலதுகை மட்ட வீச்சாளர். எதிரில் நின்று கொண்டிருப்பவர் மூர்த்தி அவர்கள். இவரும் ஒரு வலதுகை மட்ட வீச்சாளர். மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. இத்ரோ அணிக்காக விளையாடி கொண்டிருப்பவர்கள் மூர்த்தி அவர்களும் சிங்காரவேலன் அவர்களும் இருவரும் வலதுகை மட்ட வீச்சாளர்கள். அதிரடியாக அடித்தாடினார். 1 ரன்கள் மட்டுமே கொடுத்துள்ளனர். 1 ரன் மட்டுமே எடுத்துள்ளார் சிங்காரவேலன் அவர்கள். இத்ரோ அணியின் மட்ட வீச்சாளர்கள் திறமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 12 ஓவர் முடிவுபட்ட நிலையில் 117 ரன்களை எடுத்துள்ளனர். மூர்த்தி எவ்வளோ? மூர்த்தி 9 பால் பந்து மூர்த்தி அவர்கள் 8 பந்தில் 9 ரன்களை எடுத்துள்ளார். சிங்காரவேலன் அவர்கள் 17 பால்களில் 10 ரன்களை எடுத்துள்ளார். இருவருமே மிதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். 12 ஓவர்கள் முடியப்பட்ட நிலையில் 117 ரன்கள் 4 விக்கெட் இழப்புக்கு 117 ரன்களை எடுத்துள்ளனர் இத்ரோ அணியினர். களத்தில் விளையாடி கொண்டிருப்பவர்கள் மூர்த்தி. ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. இருவருமே மிதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மிதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றனர் இத்ரோ அணியினர். அருமையாக அடித்தாட பந்து நினைத்தார். ஆனால் பந்து அவர் ஏமாற்றி சென்றது. இது அகலப்பந்து என்று அறிவிக்கப்படுகிறது நடுவரால். இத்ரோ அணியினர் 118 ரன்களை எடுத்துள்ளனர். இதன் மூலம் இத்ரோ அணிக்கு 1 ரன்கள் கொடுக்கப்படுகிறது. அகலப்பந்து மூலம் 1 ரன்களை எடுத்துள்ளனர். அருமையாக அடித்தபடியினார் 1 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்படும். 1 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளனர். களத்தில் விளையாடி கொண்டிருப்பவர்கள் சிங்காரவேலன் மற்றும் மூர்த்தி அவர்கள் இருவருமே வலதுகை மட்ட வீச்சாளர்கள். இத்ரோ அணிக்காக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இத்ரோ அணிக்காக மிதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இத்ரோ அணியினர் 4 விக்கெட் இழப்புக்கு 118 ரன்களை எடுத்துள்ளனர். அடித்தாடி நிலைத்தினார்.
அடித்தாடி நினைத்தார். பந்து அவரை ஏமாற்றி விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. ஓஜி அணியினர் மிகவும் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றனர். அருமையாக வீசப்பட்ட பந்து தடுத்தாடினார். 1 ரன்கள் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளது. எத்தனை பந்து இருக்கியா? லாஸ்ட் பந்தா 13 ஓவர் முடிய போகுதுன்னா மிதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றனர் இத்திரு அணியின் மற்ற வீச்சாளர்கள் மூர்த்தி மற்றும் சிங்காரவேலன். 13வது ஓவரின் கடைசி பந்தை அடித்து ஆடியுள்ளார். 4 ரன்களை எடுத்துள்ளார் மூர்த்தி. இத்திரு அணியின் ஸ்கோர் எவ்வளோ இந்த நாளோட சேர்த்து 124 ரன்களை எடுத்துள்ளனர். 13 ஓவர் முடிவு பெற்ற நிலையில் 4 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன்களை எடுத்துள்ளனர். சிங்காரவேலன் 13 ரன்களும் மூர்த்தி அவர்கள் 14 ரன்களையும் எடுத்துள்ளனர். தனது அணிக்காக விளையாடி கொண்டிருக்கின்றனர். இத்திரு அணியினர் 5வது விக்கெட்டை இழந்தனர். தேவையற்ற ஆணியை பிடுங்கியதால் தனது விக்கெட்டை பறிகொடுத்துள்ளார் சிங்காரவேலன். இது ஒரு தேவையற்ற விக்கெட்டு. நின்று ஆடிக்கொண்டிருக்கலாம். நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். கடைசியில் 5வது விக்கெட்டாக விக்கெட்டை இழந்துள்ளது இத்திரு அணியினர். 5வது விக்கெட் சிங்காரவேலன் தனது விக்கெட்டை பறிகொடுத்து வெளியே சென்று கொண்டிருக்கிறார். அடுத்ததாக இத்திரு அணிக்காக களம் இறங்கியிருப்பவர் ராஜ்குமார் அவர்கள். இவர் ஒரு வலது கை மட்ட வீச்சாளர். எத்தனை ஓவரியாக முடிஞ்சிருக்கு? லாஸ்ட் பால் 14th ஓவர். 14th ஓவர் 14 ஓவர்களின் கடைசி பந்தை எதிர்கொள்கிறார் ராஜ்குமார் அவர்கள். எத்தனை இது ஒன்று 130 அது ஓவர் முடியும் போது சொல்லுவாங்க. சிங்கராவன் எடுத்தது சிங்காரவேலன் கடைசி தனது எடுத்த ரன்கள் 17 ரன்கள் 21 பாலில் 17 ரன்கள் எடுத்துள்ளார். தனது விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறியுள்ளார். அடுத்ததாக களம் இறங்கியிருப்பவர் ராஜ்குமார் அவர்கள் இத்திரு அணிக்காக. இவர் ஒரு வலதுகை மட்ட வீச்சாளர். இவரும் மிகவும் திறமையாக விளையாடக்கூடிய மட்ட வீச்சாளர். இத்திரு அணியினர் 100 எத்தனை ரன்? 130 130 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. இது லாஸ்ட் பந்தா 15வது ஓவரா? ஒன்று 5 ஓவர் தான் இருக்குண்ணே. முதல் பந்தை எதிர்கொள்கிறார் ராஜ்குமார் அவர்கள். அகலப்பந்து. இது ஒரு அகலப்பந்தாக அறிவிக்கப்படுகிறது. அகலப்பந்தின் மூலம் 1 ரன்களை பெறுகின்றனர் இத்திரு அணியினர். 20 என்னது எக்ஸ்ட்ராவா? ஓஜி அணியினர் 26 ரன்களை எக்ஸ்ட்ரா கொடுத்துள்ளனர். அதிரடியாக ஆடினார் ராஜ்குமார் அவர்கள். 1 ரன்களை மட்டுமே எடுத்துள்ளார். 15 ஓவர் முடிவு பெற்ற நிலையில் 132 ரன்களை எடுத்துள்ளனர் இத்திரு அணியினர் 5 விக்கெட்டு இழப்புக்கு. 16 ஓவர் ஸ்டார்டிங்க. 16 ஓவரின் முதல் பந்தை எதிர்கொள்கிறார் இத்திரு அணியின் வலதுகை மட்ட வீச்சாளர் ராஜ்குமார் அவர்கள். அதிரடியாக ஆடிய பந்து கேட்சாக மாறுமா? இல்லை, கேட்சை விட்டனர் இத்திரு அணியினர். ஒவ்வொருத்தர் மூலம் மிஸ்ஃபீல்டிங் மூலம் 2 ரன்களை எடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். இத்திரு அணியின் வலதுகை மட்ட வீச்சாளர் ராஜ்குமார். அடுத்த ஆடிய பந்து
2 ரன்களை எடுத்துள்ளார். இத்திரு அணிக்காக விளையாடி கொண்டிருப்பவர்கள் ராஜ்குமார் அவர்களும், ராஜ்குமார் தானே அவர் பேர் ராஜ்குமார் மற்றும் மூர்த்தி அவர்களும் இத்திரு அணிக்காக விளையாடி கொண்டிருக்கின்றனர். இத்திரு அணியினர் 5 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன்களை எடுத்துள்ளனர். தனது விக்கெட்டை பறிகொடுத்தார் ராஜ்குமார் மூலம் போல்டாக மாறிவிட்டது. மிகவும் திறமையாக பந்து வீசியுள்ளனர் ஓஜி அணியினர். 6வது விக்கெட்டை இழந்துள்ளது இத்திரு அணியினர். ராஜ்குமார் எடுத்த ரன்கள் 6 ரன்களை எடுத்துள்ளார். 6 பந்துகள் சந்தித்து 6 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார். 6 ரன்களை எடுத்து தனது விக்கெட்டை இழந்து வெளியே சென்று கொண்டிருக்கிறார். அடுத்ததாக களம் இறங்கியவர் இத்திரு மட்டை வீச்சாளர் பொன்முத்து அவர்கள். இவர் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர். பொன்முத்து அவர் களத்தில் இறங்கியுள்ளார். இத்திரு அணிக்காக அடுத்ததாக களம் இறங்கி இருக்க மட்டை வீச்சாளர் பொன்முத்து அவர்கள். இவர் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர். தனது அணிக்காக விளையாட களம் இறங்கியிருக்கிறார் வலதுகை மட்டை வீச்சாளர் பொன்முத்து அவர்கள். மிகவும் அழகாக பந்து வீசிக்கொண்டிருக்கின்றனர் ஓஜி அணியினர். ஓஜி அணியினர் இதுவரை 5 விக்கெட்டுகளை எடுத்துள்ளனர். தனது முதல் பந்தை எதிர்கொள்கிறார் பொன்முத்து அவர்கள். வலதுகை மட்டை வீச்சாளர் இத்திரு அணியின் மட்டை வீச்சாளர். இத்திரு அணியினர் 5 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர். முதல் பந்தை எதிர்கொள்கிறார். முதல் பந்திலேயே அடித்தாடினார். 4 ரன்களாக மாறுமா? இல்லை, 1 ரன்கள் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளது. பொன்முத்து அவர்கள் முதல் பந்தில் 1 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார் தனது அணிக்காக. களத்தில் இது ஒரு அகலப்பந்து என்று அறிவிக்கப்படுகிறது. நடுவரால் தனது அணிக்காக விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர்கள் மூர்த்தி மற்றும் பொன்முத்து அவர்கள். அதிரடியாக அடித்தாடிய பந்து 4 ரன்களாக மாறுமா? இல்லை, அருமையாக ஃபீல்டிங்கை செய்துள்ளனர் ஓஜி அணியினர். 2 ரன்கள் எடுத்துள்ளார் மூர்த்தி அவர்கள். மிகவும் திறமையாக விளையாடி கொண்டிருக்கிறார் மூர்த்தி அவர்கள். வலதுகை மட்டை வீச்சாளர் இத்திரு அணியின் மட்டை வீச்சாளர். தனது அணிக்காக 2 ரன்களை பெற்றுள்ளார். கூடுதலாக அடித்தாடினார். 2 ரன்கள் பெறுவார்களா? இல்லை, 1 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளனர். ஓவர் முடிஞ்சிச்சோ? ஆமாம். எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு? 16 ஓவர்கள் முடிவு பெற்ற நிலையில் ரன்னு 147 ரன்களை எடுத்துள்ளது. எத்தனை விக்கெட்டு? 6 விக்கெட்டு இழப்பிற்கு. இத்திரு அணியினர் 147 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்துள்ளது 16 ஓவர்கள் முடிவு பெற்ற நிலையில். இத்திரு அணிக்காக விளையாடி கொண்டிருப்பார் பொன்முத்து அவர்கள். மிகவும் அறுத்தாடிய பந்து 4 ரன்கள் மாறுமா? இல்லை, 1 ரன்களுக்கு மட்டுமே எடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள். அடுத்தாட நினைத்தால் 1 ரன் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளது. 17வது ஓவர் முதல் பந்தை 1 ரன்களை எடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள். மிகவும் அடித்தாட நினைத்தார். 4 ரன்கள் மாறுமா? இல்லை, 1 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளனர் இத்திரு அணியினர்.
இத்திரு அணிக்காக விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர் பொன்முத்து அவர்கள் இது ஒரு நோபாலாக அறிவிக்கப்படுகிறது. இது ஃப்ரீ ஹிட்டாக மாறி உள்ளது. இந்த பந்தில் 6 ரன்கள் அடிப்பாரா பொன்முத்து, இல்லை 4 ரன்கள் அடிப்பாரா? இல்லை, ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. அருமையாக வீசப்பட்ட பந்து. பொன்முத்து அவர்கள் அடித்தாட நினைத்தார். பந்து அவரை ஏமாற்றி விக்கெட் கீப்பரிடம் சென்றுவிட்டது. இவர் அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்துவாரா? அதிரடியாக அடித்தாடிய பந்து கேட்சாக மாறுமா? இல்லை, அங்கு இடத்தில் ஃபீல்டர் யாரும் இல்லாததால் 2 ரன்களை எடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள். 17 ஓவர் முடிஞ்சிச்சோ? 17 ஓவர்கள் முடிவு பெற்ற நிலையில் 153 ரன்களை எடுத்துள்ளனர். 6 விக்கெட் இழப்பிற்கு இத்திரு அணியினர். களத்தில் ஆடிக்கொண்டிருப்பவர்கள் மூர்த்தி அவர்களும் மற்றும் பொன்முத்து அவர்களும் களத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றனர் இத்திரு அணிக்காக. இருவருமே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 17 ஓவர்கள் முடிவு பெற்ற நிலையில் 153 ரன்களை எடுத்துள்ளனர். 6 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர் இத்திரு அணியினர். மிகவும் சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கின்றனர் ஓஜி அணியினர். அருமையாக வீசப்பட்ட பந்து. 1 ரன் மட்டுமே எடுக்கின்றனர் இத்திரு அணியினர் வலதுகை மட்டை வீச்சாளர் மூர்த்தி அவர்கள். அடுத்த பந்தை எதிர்கொள்கிறார் பொன்முத்து அவர்கள். இவர் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர். அதிரடியாக ஆடுவாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிரடியாக நினைத்தால் தனது விக்கெட்டை பறிகொடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள். தனது விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறி சொண்டிக் கொண்டிருக்கிறார். இவர் எடுத்த ரன்கள் 4 ரன்கள். 6 பந்துகளை சந்தித்து 4 ரன்கள் மட்டுமே எடுத்து வெளியே சென்று கொண்டிருக்கிறார் பொன்முத்து அவர்கள். அடுத்ததாக களமிறங்கும் மட்டை வீச்சாளர் இத்திரு அணிக்காக பொன்முத்து அவர்கள் 4 ரன்கள் மட்டுமே எடுத்து வெளியேறி கொண்டிருக்கிறார். மிகவும் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெளியே சென்று கொண்டிருக்கிறார் பொன்முத்து. அடுத்ததாக களமிறங்கும் மட்டை வீச்சாளர் இமயம். இவர் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர். இத்திரு அணியினர் 7 விக்கெட்டை இழந்துள்ளது. 154 ரன்களுக்கு 7 விக்கெட்டை இழந்துள்ளது. இத்திரு அணியின் வலதுகை மட்டை வீச்சாளர் இமயம் அவர் முதல் பந்தை எதிர்கொள்கிறார். இது ஒரு அகலப்பந்தாக அறிவிக்கப்படுகிறது நடுவரால். இத்திரு அணியினர் அகலப்பந்தின் மூலம் 1 ரன்னை அதிகம் பெறுகின்றனர். இமய அவர்கள் முதல் பந்தை எதிர்கொள்கிறார். இதுவும் அகலப்பந்தாக மாறுகிறது. ஓஜி அணியினர் 18வது ஓவரில் எத்தனாவது பந்து? 2வது பந்து தான் அகலப்பந்தாக போட்டுக்கிட்டு இருக்காங்களா? ஓஜி அணியினர் இதுவரை 18வது ஓவரில் 2 அகலப்பந்தை கொடுத்துள்ளனர். அதிரடியாக அடித்தாடினார். கேட்சாக மாறுமா என்று நினைத்தார்கள். இல்லை, 2 ரன்களை எடுத்துள்ளார் இமயம்.
அடித்தாட நினைத்தார். பவுண்டரியை நோக்கி அடித்தாட நினைத்தார். ஆனால் 2 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார் இமயம் அவர்கள். இத்ரோ அணியின் வலதுகை மட்ட வீச்சாளர். இமயம் அவர்கள் அடுத்தாட நினைத்தார். ஆனால் பந்து அவர் ஏமாற்றி விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. இத்ரோ அணிக்காக விளையாடி கொண்டிருப்பவர் மூர்த்தி அவர்களும் இமயம் அவர்களும் இருவருமே வலதுகை மட்டை வீச்சாளர்கள். இமயம் அவர்கள் இத்ரோ அணிக்காக விளையாடி கொண்டிருக்கிறார். இவர் ஒரு வலதுகை மட்ட வீச்சாளர். அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அடித்தாட நிலைத்தார். பந்து அவரை ஏமாற்றி விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. எத்தனாவது ஓவர்? 18 ஓவரா? லாஸ்ட் பால் போட போகிறாங்க. அப்படியே அவங்க க்ளோஸ் மாற்றுறாங்க, பேட்டு மாற்றுறாங்க. ஸ்கோர் கம்மி தானே. பதினெட்டாவது ஓவரின் கடைசி பந்தை வீசுகின்றனர் ஓசி அணியினர். அதை எதிர்கொள்கிறார் இமயம் அவர்கள். அருமையாக அடித்தாட பந்து 4 ரன்களை போகுமா மாறுமா? 4 ரன்களை கடந்துள்ளது. இமயம் அவர்கள் அதிரடியாக 4 ரன்களை எடுத்துள்ளார் இத்ரோ அணிக்காக. 18வது ஓவர் முடிவுபட்ட நிலையில் 162 ரன்களை எடுத்துள்ளது இத்ரோ அணியினர் 7 விக்கெட் இழப்பிற்கு. இத்ரோ அணியினர் 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன்களை எடுத்துள்ளனர். 7 விக்கெட் இழப்பிற்கு. இத்ரோ அணியினர் 174 ரன்கள் 4 ரன்களை எடுத்துள்ளனர் 7 விக்கெட் இழப்பிற்கு. ஓஜி அணியினர் வெற்றி பெற 175 ரன்கள் அடிக்கப்பட வேண்டும். ஒன்பதாவது ஓவரில் 3 பந்து வீசப்பட்ட நிலையில் விக்கெட் அணியினர் ஓஜி அணியினர் ஒரு விக்கெட்டை இழந்துள்ளனர். இத்ரோ அணியினர் 4 விக்கெட்டை இழந்துள்ளது. அடுத்ததாக களம் இறங்கியிருப்பவர் இத்ரோ அணியின் வலதுகை மட்ட வீச்சாளர் சிங்காரவேலன் அவர்கள். இவர் ஒரு திறமையாக விளையாடக்கூடியவர், அதிரடி மட்டை வீச்சாளர். இவருக்கு புகழ்ச்சி என்றாலே பிடிக்காது என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் புகழ்வது என்னோட வேலை. முதல் பந்திலேயே அடித்தாடி நினைத்தார். ஆனால் பந்து அவரை ஏமாற்றி சென்று விட்டது விக்கெட் கீப்பரிடம். 9வது ஓவரில் 4ஆம் பந்து சிங்காரன் அவர்கள் 2வது பந்தை எதிர்கொள்கிறார். அடித்தாட நினைத்தார். பந்து அவரை ஏமாற்றிவிட்டது. இத்ரோ அணியினர் 4 விக்கெட் இழப்பிற்கு 9வது ஓவரின் 95 ரன்களை எடுத்துள்ளனர். இத்ரோ அணியினர் 4 விக்கெட்டை இழந்துள்ளனர். அருமையாக வீசப்பட்ட பந்து மிகவும் அறுத்தாடினார். ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. 9 ஓவர் முடிவுபட்ட நிலையில் இத்ரோ அணியினர் 95 ரன்களை எடுத்துள்ளனர். 4 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர். களத்தில் உள்ள மட்டை வீச்சாளர்கள் சிங்காரவேலன் அவர்களும் அந்த பையன் மூர்த்தி அவரும் வலதுகை ஒரு மட்டை வீச்சாளர். இத்ரோ அணியின் மட்டை வீச்சாளர். இரு அணியினரும் களத்தில் உள்ளனர். இத்ரோ அணிக்காக விளையாடி கொண்டிருக்கின்றனர். இத்ரோ டீமின் 20வது ஓவரை வீச வந்திருப்பவர்
ராஜ்குமார் அவர்கள் 6 பந்துகளுக்கு 14 ரன்கள் எடுக்கப்பட வேண்டும் வெற்றி பெற. ஓஜி அணியினருக்கு வெற்றி பெறுவார்களா இல்லை எத்தனை டீம் வெற்றி பெறுமா என்று த்ரில்லிங்காக சென்று கொண்டிருக்கிறது. எத்தனை டீமுக்காக கடைசி 20வது ஓவரை வீசி வந்திருப்பவர் ராஜ்குமார் அவர்கள். இந்த ஓவரில் வெற்றி பெற செய்வாரா இத்ரோ அணியை? இதில் எதிரணியர் வெற்றி பெறுவார்களா என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 6 பந்துகளில் 14 ரன்கள் எடுக்கப்பட வேண்டும். ஓஜி அணியினருக்கு 20வது ஓவரை வீச வந்திருப்பவர் ராஜ்குமார் அவர்கள். இத்ரோ அணிக்காக தனது 20வது ஓவரின் முதல் பந்தை வீச வருகிறார். முதல் ஓவரின் முதல் பந்து 1 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் வெங்கட்ராமன் அவர்கள். அருமையாக பந்து வீசியுள்ளார் ராஜ்குமார் அவர்கள். இருபதாவது ஓவரின் 2வது பந்தை வீச வருகிறார் ராஜ்குமார் அவர்கள். த்ரில்லிங்காக சென்று கொண்டிருக்கிறது. அருமையாக வீசப்பட்ட பந்து 4 ரன்களை கொடுத்துள்ளனர். இரண்டாவது பந்தில் 4 ரன்களை கொடுத்துள்ளார். த்ரில்லிங்காக சென்று கொண்டிருக்கிறது. இருபதாவது ஓவரின் 3வது பந்தை வீசி வருகிறார் ராஜ்குமார் அவர்கள். அடித்தாடிய பந்து 1 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். அருமையாக ஃபீல்டிங் எதிரணிகளுக்கு வெற்றியை விட்டுவிட்டனர். வெட்டு கொடுத்து விட்டனர் இத்ரோ அணியினர். 3 பந்து வீசப்பட்ட நிலையில் 5 ரன்கள் மட்டுமே தேவை எதிர் அணியினருக்கு. த்ரில்லிங்காக சென்று கொண்டிருக்கிறது. லவ் குரு மிஸ் ஃபீல்டிங் மூலம் ஒரு ரன்களை அள்ளி கொடுத்துள்ளார். நான்காவது பந்தை வீச வருகிறார். நல்ல ரன் எதுவும் கொடுக்கவில்லை. கடைசி 2 பந்துகள் உள்ள நிலையில் 5 ரன்கள் தேவை. கமான் கமான் கமான். வெற்றி பெறுவதற்கு 5 ரன்கள். இத்ரோ வெற்றி பெற 2 பந்துகளில் 2 ரன்கள் கொடுத்தால் போதும் என்று நாங்கள் நினைக்கிறோம். த்ரில்லிங்காக சென்று கொண்டிருக்கிறது. 5வது பந்தை வீச வருகிறார். ஆஹா, அருமையாக வீசப்பட்ட பந்து. கடைசி பந்தில் 5 ரன்கள் மட்டுமே தேவை. கடைசி பந்தில் த்ரில்லிங்காக சென்று கொண்டிருக்கிறது. த்ரில்லிங்காக சென்று கொண்டிருக்கிறது. வெற்றி இத்ரோவின் டீம் வெற்றி பெறுமா? த்ரில்லிங்காக சென்று கொண்டிருக்கிறது. 20 ஓவரின் கடைசி பந்தை வீச வருகிறார் ராஜ்குமார் அவர்கள். இத்ரோ டீம் வெற்றி பெறுமா? எத்தனை ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று கணிக்க முடியவில்லை. கடைசி பந்து டாட் பாலாக மாற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அடித்தாடிய பந்து அருமையாக ஃபீல்டிங் 1 ரன் மட்டுமே கொடுத்து இத்ரோ டீமினர் வெற்றியை பெற்றுள்ளனர். எத்தனை ரன்னுக்கு? 5 ரன்னில் 1 ரன் தான் எடுத்துருக்காங்க. ஆமாம், 4 ரன்கள் வித்தியாசத்தில் 3 ரன்கள் தான். 3 ரன்கள் வித்தியாசத்தில் இத்ரோ அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். த்ரில்லிங் வெற்றியை அடைந்துள்ளனர் இத்ரோ அணியினர். மிகவும் அருமையாக ஃபீல்டிங் செய்தனர். கமெண்ட்ரியை கடுப்பாக்கி கடைசியில் வெற்றி பெற்றுள்ளனர். வெற்றி பெறுமா என்று எதிர்பார்க்க நிலையில் இத்ரோ அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். 3 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளனர் இத்ரோ டீம் அணி.